அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில கதைகள்லாம் வெறும் விளையாட்டு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது ஒரு சகாப்தம். இன்னைக்கு நாம டேபிள் டென்னிஸ் உலகையே தன் திறமையால மாத்தி எழுதின ஒரு மாபெரும் ஜாம்பவானோட கதையை தான் பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், 4 வயசுல ஒரு குழந்தை ராக்கெட்டை கையில பிடிக்குது. சரியா 38 வருஷம் கடின உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு. இதுக்கெல்லாம் அப்புறம் 42 வயசுல உலகமே பார்க்கிற பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல தன் நாட்டு தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ஒட்டுமொத்த டீமுக்கும் முன்னால கம்பீரமா நடந்து வராரு. யார் அவருன்னு தெரியுமா? வேற யாரு? நம்ம சென்னையின் செல்ல பிள்ளை அச்சந்தா சரத்கமல் தான். ஆமாங்க, இந்திய டேபிள் டென்னிஸோட முகவரியே மாத்தி எழுதின நம்ம ஹீரோவோட கதையத்தான் நாம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரி, சரத்கமல் மாஸ்டரான அந்த விளையாட்டுக்குள்ள முதல்ல போயிட்டு வரலாமா? டேபிள் டென்னிஸ்னா என்ன? அது ஏன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான விளையாட்டு? வாங்க பார்க்கலாம். மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகம். இது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஸ்பீட் இல்ல, அந்த சின்ன டேபிள் டென்னிஸ் பந்து போற வேகம். நீங்க கண்ணை சிமிட்டுற நேரத்துக்குள்ள பந்து ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போயிடும். இதனாலதான் இத உலகத்தோட வேகமான ராக்கெட் விளையாட்டுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டேபிள் டென்னிஸ் அல்லது நாம செல்லமா சொல்ற மாதிரி பிங் பாங் ஒரு இன்டோர் விளையாட்டு. நடுவுல ஒரு வலை வச்சு பிரிக்கப்பட்ட ஒரு மேசையில ரொம்ப லேசான ஒரு பந்தை வச்சு விளையாடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஃபார்மேட்ஸ் இருக்கு. சிங்கிள்ஸ், அதாவது ஒற்றையர் பிரிவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவாங்க. அப்புறம் டபுள்ஸ், அதாவது இரட்டையர் பிரிவுல ஒரு டீமுக்கு 2 பேர்னு விளையாடுவாங்க. இந்த விளையாட்டுல துல்லியம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். மேசையோட நீளம், அகலம், உயரம், அந்த நெட்டோட உயரம், அந்த சின்ன பந்தோட 40 மில்லிமீட்டர் விட்டம், 2.7 கிராம் எடை வரைக்கும் எல்லாமே இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி அவ்வளவு கரெக்டா இருக்கணும். 1 மில்லிமீட்டர் கூட மாறாது. ரூல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கேம் ஜெயிக்கணுமா 11 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஒரு மேட்ச்ங்கிறது 5 அல்லது 7 கேம் கொண்டது. ஒருவேளை 2 பேரும் 10-10ன்னு சமமா இருந்தா அதுக்கு பேரு ஜூஸ். அதுக்கப்புறம் ஜெயிக்கணும்னா தொடர்ந்து 2 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். ஒவ்வொரு முறை பந்து கை மாறும்போதும் 1 பாயிண்ட் கிடைக்கும். முக்கியமா ராக்கெட்ல ஒரு பக்கம் சிவப்பு, இன்னொரு பக்கம் கருப்பு ரப்பர் இருக்கிறது கட்டாயம். இதுல சர்வீஸ் போடுறதே ஒரு கலைங்க. அதுக்கும் விதிகள் இருக்கு. பந்த திறந்த உள்ளங்கையில வச்சு குறைஞ்சது 16 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நேரா மேல தூக்கி போடணும். அப்புறம் அது கீழே வரும்போதுதான் அடிக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் சர்வீஸ். இப்போ இந்த வேகமோ துல்லியமோ நிறைஞ்ச விளையாட்ட கிட்டத்தட்ட 40 வருஷமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சாம்பியனோட கதைக்குள்ள முழுசா போகலாம் வாங்க. சரத்கமலின் பயணம் 1982ல சென்னையில பிறந்ததிலிருந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்திய கொடியை ஏந்தினது வரைக்கும் அவரோட பயணத்துல ஒவ்வொரு வருஷமுமே ஒரு மைல்கல் தான். 2003ல முதல் தேசிய சாம்பியன் பட்டம், 2006ல காமன்வெல்த்ல தங்கம் ஜெயிச்ச முதல் இந்தியர், அப்புறம் 2018ல ஆசிய விளையாட்டுல இந்தியாவுக்கு முதல் முறையா பதக்கம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். 10 இது வெறும் நம்பர் இல்ல. சரத்கமல் தேசிய சாம்பியன் பட்டத்தை எத்தனை முறை ஜெயிச்சிருக்காருன்ற கணக்கு. இந்திய டேபிள் டென்னிஸ் வரலாறுல இது ஒரு இமாலய சாதனைங்க. யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாத சாதனை. 13 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள்ல மட்டும் இவர் ஜெயிச்ச மொத்த பதக்கங்களோட எண்ணிக்கை. இதுல 7 தங்கப் பதக்கங்கள் இருக்குன்னா பாத்துக்கோங்க. இந்த விளையாட்டுல இவரோட ஆதிக்கத்தை இந்த ஒரு நம்பரே நமக்கு சொல்லிரும். 5 இவர் கலந்துகிட்ட ஒலிம்பிக் போட்டிகளோட எண்ணிக்கை. 2004 ஏதென்ஸ்ல ஆரம்பிச்ச 2024 பாரிஸ் வரைக்கும் 20 வருஷமா ஒலிம்பிக் அரங்குல இந்தியாவுக்காக விளையாடிருக்காரு. இது அவருடைய ஃபிட்னஸ்க்கும் விடாமுயற்சிக்கும் மிகப்பெரிய ஒரு சாட்சி. அவரோட 15 வயசுல ஒரு பெரிய திருப்புமுனை. ஒன்னு இன்ஜினியரிங் படிக்க போகணும், இல்லனா முழு நேரமா டேபிள் டென்னிஸ் விளையாடணும்னு. அவரே சொன்னாரு, நான் சரியான முடிவெடுத்தேன்னு நினைக்கிறேன்னு. ஆமா சரத், நீங்க எடுத்த முடிவு 100க்கு 100 சரிதான்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லும். இவரோட உழைப்புக்கும் சாதனைகளுக்கும் நம்ம நாடு கொடுத்த உயரிய மரியாதை தான் இந்த விருதுகள். அர்ஜுனா விருது, பத்மஸ்ரீ, கடைசிய இந்திய விளையாட்டுத்துறையோட உச்சபட்ச விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. சரத்கமல் வெறும் ஒரு வீரர் மட்டுமில்ல, அவர் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. அவரோட வெற்றி இந்தியால ஒரு புதிய தலைமுறை டேபிள் டென்னிஸ் வீரர்களை உருவாக்கியிருக்கு. அந்த எதிர்காலம் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இவங்க தான் இந்திய டேபிள் டென்னிஸோட ஃபியூச்சர்.
காமன்வெல்த்ல தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா, உலக தரவரிசையில 23வது இடம் பிடிச்ச நம்ம தமிழ்நாட்டின் சத்யஞானசேகரன், சரத் கூடவே ஜோடி சேர்ந்து தங்கம் வென்ற ஸ்ரீஜா அகுலா, அப்புறம் சரத்தாலேயே வழிநடத்தப்படுற இளம் வீரர் மானவ் தாக்கர், இவங்க எல்லாரும் சரத் விதைத்த விதையோட அறுவடைகள். இதுதாங்க சரத் கமலோட உண்மையான வெற்றி. முதல் முறையா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு இந்திய டேபிள் டென்னிஸ் அணி ஒரு டீமா தகுதி பெற்றிருக்கு. இது ஒரு தனிநபர் வெற்றி இல்ல, ஒரு டீமோட வளர்ச்சி. இதுதான் அவரோட லெகசி. சரி, இந்த இன்ஸ்பைரிங்கான கதையிலிருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை மறுபடியும் ஒரு தடவை சட்டுன்னு பாத்திரலாம். டேபிள் டென்னிஸோட இன்னொரு பேரு பிங் பாங். இத 1880கள்ல இங்கிலாந்துல உருவானது. 1988 சியோல் ஒலிம்பிக்ஸ்ல தான் இத அறிமுகப்படுத்தினாங்க. மேசையோட அளவு 274 சென்டிமீட்டருக்கு 152.5 சென்டிமீட்டர். ஒரு கேம் ஜெயிக்க 11 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். சரத்கமல் நம்ம கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். 10 முறை தேசிய சாம்பியன், 13 காமன்வெல்த் பதக்கங்கள், 5 முறை ஒலிம்பிக்ல விளையாடியிருக்கார். 2024 ஒலிம்பிக்ல கொடியேந்தின முதல் டேபிள் டென்னிஸ் வீரர். கடைசியா மார்ச் 2025ல தன் பயணத்தை எங்க ஆரம்பிச்சாரோ அதே நம்ம சொந்த ஊரான சென்னையில நிறைவு செய்ய போறார். ஒரு வீரரா, ஒரு தலைவனா, ஒரு வழிகாட்டியா, சரத்கமலோட பயணம் இந்திய விளையாட்டு வரலாறுல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது வெறும் ஒரு வீரரோட கதை இல்ல, இது ஒரு கனவோட கதை, பல தலைமுறைகளோட உத்வேகம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரத் கமலின் சகாப்தம் மாதிரி இந்திய விளையாட்டுல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. அடுத்த பகுதியில இந்தியாவோட கால்பந்து வரலாற்று பற்றி பார்க்கலாம். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.